இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மிஸ்டேக்ஸ் வேர்ல்ட் தமிழ் உங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்டு வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். இந்த உலகத்தோடு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடு, அங்க மக்கள் எப்படி வாழ்றாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனைகள் கொடுமைகள்னு ரொம்பவே மறைமுகமா இருக்கக்கூடிய நார்த் கொரியா பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அங்க நடந்த ஒரு உண்மை சம்பவத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். 2021 10,000 மக்கள் கூடியிருந்த ஸ்டேடியத்துக்கு 17 வயசு பையனை வீல் சேர்ல கூட்டிட்டு வர்றாங்க. அந்த ஸ்டேடியம் ஆர்ப்பரிச்ச சில நிமிஷத்துல 3 மிலிட்டரி சோல்ஜர்ஸ்னால அந்த பையன் சுட்டு கொல்லப்படுறான். அதுக்கு மக்கள் வருத்தப்படுவாங்கன்னு நினைப்பீங்க. அதான் இல்ல, அங்க இருந்த எல்லாரும் அதுக்கு கை தட்டி இருந்தாங்க. அப்படி அந்த பையன் என்ன தப்பு பண்ணியிருந்தான்? கேபாப், சவுத் கொரியாவுடைய கேபாப் மியூசிக் கேட்டு அதை ஸ்கூல் பசங்களோட ஷேர் பண்ணியிருந்தான். அதுக்கு தான் அந்த பையனுக்கு அந்த தண்டனை. 1981 ஒரு நார்த் கொரியாவுடைய பொலிட்டிக்கல் பிரிசன் கேம்ப் 14 சிறைப்படுத்திடுறாங்க. சிறையிலேயே அந்த லேடிக்கு ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஷிங் டாங் ஹைக்குன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பையனும் ஜெயிலே தான் வாழ்ந்துட்டு வரான். நார்த் கொரியன் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை நம்பினாங்க, கில்ட் பை அசோசியேஷன். அதாவது ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் தப்போ இல்ல கிரைமோ பண்ணிருந்தா அந்த மொத்த ஃபேமிலியையும் ஜெயில் கேம்ப்ல அடைச்சு தண்டனை கொடுப்பாங்க. சப்போஸ் தாத்தா தப்பு பண்ணிருந்தா அவர் பேரை வர எல்லாருமே தண்டனையை அனுபவிச்சாகணும். ஜெனரேஷன் அனுபவிக்கணும். அதனாலதான் ஷிங் டாங்கும் ஜெயில் கேம்ப்ல வளர நேர்ந்தது. அதுவும் ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலையில. சாப்பாடு கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சோண்டு சோளம் மட்டும்தான். அந்த பிரிசன் கேம்ப்ல உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எலியவோ புள்ளையோ தின்னு உயிர் வாழ்ந்துக்க வேண்டியதுதான். அங்கிருந்து யாராச்சும் தப்பிக்க முயற்சி பண்ணா உடனே சுட்டு கொன்றுவாங்க. அது மட்டும் இல்ல, யாராச்சும் தப்பிக்க போறோம்னு பேசிக்கிறதோ இல்ல கவர்மெண்ட் ஏத்து பேசுறதோ கேட்டுட்டு அதை சொல்லாம இருந்தா அவங்களையும் சேர்த்து தண்டிப்பாங்களாம். 13 வயசுல ஷிங் டாங்கோ அவங்க அம்மா ஜெயில இருந்து தப்பிக்கலான்னு பிளான் பண்ணதை கேட்டு அதை பசியினால காட் கிட்ட சொல்லிடுறான். இதனால் தனக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு கிடைக்கும்னு நினைச்சான். ஆனா அங்க நடந்ததே வேற. 6 மாசம் அவங்க அம்மாவை அடிச்சு டார்ச்சர் பண்ணி 7வது மாசம் எல்லார் முன்னாடியும் தூக்குல தொங்க விட்டுட்டாங்க. அது அந்த பையன் கண் முன்னாடி நடந்திருக்கு. 23 வயசுல ஷிங் டாங் ஜெயில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி அங்கிருந்து அதிர்ஷ்டவசமா தப்பிக்கவும் செஞ்சிடறாரு. ஷிங் டாங் நார்த் கொரியால இருந்து சைனா போய் சைனால இருந்து சவுத் கொரியாவுக்கு தப்பிச்சிடுறாரு. அவர் மூலியமா தான் நார்த் கொரியாவுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அவருக்கு நடந்தத எஸ்கேப் ஃப்ரம் த கேம்ப் 14ங்கிற புக்ல சொல்லியிருக்காரு. அது ரொம்பவே ஃபேமஸான புக், நிறைய பேரால வாசிக்கப்பட்ட ஒரு புக்கா இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார நாட்டுல மக்கள் எப்படி வாழ்றாங்க? கிட்டத்தட்ட 2.6 கோடி மக்கள் தொகையை கொண்ட நார்த் கொரியா மேப்ல சவுத் கொரியாவுக்கு மேலேயும் சுத்தி சைனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு இடையில இருக்கு. நாசா வெளியிட்ட இந்த சேட்டலைட் இமேஜ் பார்க்க ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இரவு நேரத்துல பக்கத்து நாடான சைனா, சவுத் கொரியாலாம் லைட்ல மின்னும் போது நார்த் கொரியா மட்டும் முழுசா இருட்டுல மூழ்கி இருக்கு. ஒரே ஒரு இடம், அது நார்த் கொரியாவோட கேபிட்டல் பியாங்கன். அது தவிர எல்லா இடமும் இருட்டு தான். காரணம் எலக்ட்ரிசிட்டிங்கிறது நிறைய மக்கள் பார்க்காத ஒன்னா இருக்கு. ரகசியமா எடுத்திருந்த இந்த வீடியோவை பாருங்க. இதுல இருக்கிற 4 பெரிய ஆட்களும் ஒரு குழந்தையும், குழந்தைக்கு 2 வயசு தான். நார்த் கொரியால இருந்து ஜப்பான் தூதரத்துக்குள்ள நுழைஞ்சு தப்பிக்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ஜப்பான் மண்ணில் கால் வச்சுட்டா போதும் நார்த் கொரியால இருந்து விடுபட்டுடுவாங்க. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஜப்பான் தூதரத்துக்குள்ள 5 பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது ஆண்கள் 3 பேர் தப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த லேடியும் குழந்தையும் தப்பிக்க முடியல. சோல்ஜர்ஸ் அவங்கள வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வரத பார்க்க முடியும். தாயும் குழந்தையும் அழுது கதறினாங்க. ஏன்னா நார்த் கொரியாவுக்குள்ள கொண்டு போனதும் என்ன நடக்கும்னு நல்லாவே தெரியும். அந்த குழந்தையும் தான் வாழ்நாள் முழுசையும் ஜெயில தான் அனுபவிக்கணும். அந்த தாய் என்னதான் முயற்சி பண்ணாலும் தப்பிக்க முடியல. நிறைய பேர் சொல்றது இப்போ அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை. சப்போஸ் நீங்க அந்த இடத்துல அந்த சோல்ஜர்ஸா இருந்திருந்தீங்கன்னா அந்த குழந்தையும் தாயையும் தப்பிக்க விட்டுருப்பீங்களா? நம்மளே அங்க மாட்டிட்டு இருக்கும்போது எப்படி தப்பிக்கிறோம்? அந்த முழு நாடும் கேட்டு நம்ம ஃபேமிலி எல்லாம் காலியாயிடும். பர்சனல் லைஃபையும் இங்க கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. யார் எங்க வாழணும், யார் என்ன வேலை பார்க்கணும், என்ன படிக்கணும்னு எல்லாமே கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் முடி வெட்டணும்னா கூட
இந்த குறிப்பிட்ட கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஹேர் ஸ்டைலை மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். இதுதான் பெண்களுக்கும் அடிமை வாழ்க்கை. அப்படிதான். ஆனா கிம் யானோன் ஹேர் ஸ்டைல் இதுக்குள்ள அடங்காது. இந்த பசங்களுக்கு ஸ்கூல் லைஃப்ல இருந்தே என்ன சொல்லி கொடுக்கப்படுதுன்னா, கிம் ஃபேமிலி தான் நமக்கு கடவுள், அவங்கள வழிபடுறது கட்டாயம்னு சொல்லி கொடுக்கப்படுது. Worship their supreme leader. No skepticism, no கிம்மோட அப்பா இறக்கும்போது மக்கள் எப்படி தவிச்சாங்கன்னு பாருங்க. The propaganda paid off. இதெல்லாம் நடிப்பு. ம். நடிக்கலாம் young age of நிறைய Kim அழுகுறான்னு Jong-un கூப்பிட்டு became the வந்தாங்க. next leader of North Korea. கூடவே அவங்க ஒவ்வொருத்தர் மனசுலயும் யுஎஸ்ஏ தான் அவங்க எதிரின்னு புகுத்தி வச்சிருக்காங்க. Hitting the enemy? Who's the enemy? Americans. Our people have to become fit to be able to defend ourselves against the Americans. இந்த பசங்க வளர்றதே இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான். கூடவே நார்த் கொரியால காலேஜ் லைஃப் முடிச்சதும் எல்லாரும் கட்டாயம் 10 வருஷம் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் தனக்கு சவுத் கொரியாலயும் அந்த ரூல் கருதப்படுது. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், எல்லா இடங்கள்லயுமே இந்த 2 பேரோட போட்டோஸ் இருக்கிறத பார்க்க முடியும். இது ஸ்கூல் பசங்க தங்குற ஹாஸ்டல், அதுல கூட இருக்கு. இல்லாத இடமே இல்லை. நார்த் கொரியால வைஃபை இன்டர்நெட் ஃபெசிலிட்டிலாம் அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. அப்படியேனாலும் ஸ்கூல் காலேஜில் மாசத்துக்கு ஒருத்தருக்கு 1 மணி நேரம் அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் கிட்டவே ஒருத்தர் இருந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. நீங்க என்ன பார்க்கணுங்கிறத கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும். இது கொரியா டிவி தானே? ஆமாம் ப்ரோ, இது கொரியா படமாக தான் இருக்கு. நார்த் கொரியால படம் பார்க்கணும்னா சைனா வழியா வரக்கூடிய திருட்டு டிவிடியில மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த வீடியோல ஃபாரின் விசிட்டர் ஒருத்தருக்கு நார்த் கொரியாவுடைய ஸ்கூலை சுத்தி காட்டியிருக்காங்க. அப்போ அவரை கம்ப்யூட்டர் லேபுக்கு கூட்டிட்டு போகும்போது முதல்ல பார்க்க எல்லாம் நார்மலா தான் இருந்திருக்கு. ஆனா கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தா அங்க யாரும் எதுவுமே பண்ணல. இவர் கூகுளை ஓபன் பண்ணி வச்சிட்டு இருக்காரு, ஆனா எதுவும் அதுல சர்ச் பண்ணல. பக்காவா ஒரு ஃபேக் கம்ப்யூட்டர் லேபை செட் பண்ணியிருக்காங்க. வெளி உலகத்துக்கு இன்டர்நெட் எங்க மக்களுக்கு கிடைக்குதுன்னு காட்டிக்கிறாங்க, ஆனா நிஜத்துல இல்ல. முன்னாடி சொல்லியிருந்தாங்க நார்த் கொரியாவோட எதிரி அமெரிக்கா தானே. அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. 2016ல சைனா பேஸ்ட் டூரிஸ்ட் கம்பெனி ஒன்று சிலரை நார்த் கொரியாவுக்கு 5 டே ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்கு. அதுல இருந்த 2 அமெரிக்கன்ஸ்ல ஓட்டோ வாம்பியரும் ஒருத்தர். 5 நாளுமே ட்ரிப் நல்லா தான் போச்சு. ஆனால் சரியா எல்லா டூரிஸ்ட்டும் தான் ஊருக்கு கிளம்ப ஃப்ளைட் ஏற நேரத்தில் திடீர்னு சோல்ஜர்ஸ் அமெரிக்கனான ஓட்டோ வாம்பியரை மட்டும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த ட்ரிப்பில் ஓட்டோவுடைய கடைசி ஃபுட்டேஜ் இதுதான். என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியல. அடுத்த 2 மாதம் கழிச்சு நார்த் கொரியா வெளியிட்ட வீடியோவில் and a poster from a restricted area at his hotel. அவர் ஹோட்டல்ல உள்ள ஒரு போஸ்டரை திருடிட்டாங்கன்னு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. conference. For your forgiveness. Please, I have made the worst mistake of my life. 29 February 2016ல ஓட்டோ வாம்பியரை எல்லார் முன்னாடியும் On the early morning of January 1st, 2016, ஒரு போஸ்டர் இது பண்ணிருக்காரு. அந்த கிரைமை ஒத்துக்கவும் வச்சாங்க. அதுல அவர் அந்த பேப்பரை பார்த்து வாசிக்க தான் செஞ்சிருப்பாரு. உடனே இதுக்கு நார்த் கொரியன் சுப்ரீம் கோர்ட் தண்டனையா 15 வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருந்தது. அமெரிக்காவை பழிவாங்க நார்த் கொரியன் கவர்மெண்ட் இதை பிளான் பண்ணியிருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அது யாருன்னு கிளியராகவே இல்லை. அமெரிக்கா பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நார்த் கொரியா ஓட்டோ வாம்பியரை ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஓட்டோ என்ன நிலைமையில வந்தாருன்னா இப்படி ரொம்ப மோசமாக தான் ஓட்டோ வாம்பியரை அமுச்சு வச்சிருந்தாங்க. அவர் வந்து நடக்கவே முடியாம இறந்துட்டாரு. அதான் அந்த அளவுக்கு உள்ள சிறையில இருந்த 17 மாசமும் அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. இது அமெரிக்காவையே அதிர்ச்சி அடைய வச்சுது. டூரிஸ்டர் ஒருத்தர் அங்க வேலை பார்த்த டிராஃபிக் போலீஸை ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. அவங்க ஏதோ வேலை பார்க்குற மாதிரி நடிச்ச மாதிரி தான் இருந்தது. சின்னையா கிராஸ் பண்ணா அன்சைன் சைடு போகும். இங்கேயும் இந்த டிராஃபிக் போலீஸோட சிக்னலை யாரும் மதிச்ச மாதிரி இல்ல. நம்ம பார்க்கறதுல நிறைய விஷயங்கள் ஃபேக்கா ஸ்டேஜ் பண்ணப்பட்டது. நார்த் கொரியா மக்களோட எக்கனாமிங்கிறது படு மோசமான நிலைமைனே சொல்லலாம்.
அந்த ஊர் காசு ஓன்னு அழைக்கப்படுது. நீங்க 100 யானை வச்சிருந்தா இந்திய மதிப்புக்கு 6 ரூபாய். 70% மக்கள் அங்க வறுமையில மட்டும்தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. தண்ணிக்கும் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் நாட்டோட மக்கள்ல ஆண்கள் எல்லாருமே மிலிட்டரியில பணிபுரியறது தான். பெண்கள் தான் இங்க சம்பாதிச்சு குடும்பத்தை பாத்துக்கிறதே. கவர்மெண்ட் சம்பளம் தந்தாலும் ரொம்ப கம்மியானதா இருக்கு. கிட்டத்தட்ட $4 சொல்லப்படுது. தோராயமா 300 ரூபாய். உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில ரஷ்யா நார்த் கொரியாவுடைய ட்ரூப்ஸை யூஸ் பண்றாங்க. அதுல உள்ள சோல்ஜர்ஸ்க்கு என்ன சம்பளம் தெரியுமா? $2000, அதாவது 1.5 லட்சம் ரூபாய். நார்த் கொரியால அவங்களுக்கு 300 ரூபாய் சம்பளம். நார்த் கொரியால இருந்து தப்பிச்ச ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, அவர் சம்பளம் 3500 யான், அதாவது 210 ரூபாய். இது 1 கிலோ அரிசி வாங்க கூட பத்தாதான். அங்க மக்கள் இப்படி பசி பட்டினியில தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கேட்கும்போதே கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஓரமா கூட போயிடக்கூடாது. கீழ கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோல இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பை. அது பயங்கரமா இருக்கு. அதான் அதுல தப்பிச்சவங்களுக்கு தான் தெரியும் போல இருக்கு. நிறைய பேர் அதை சொல்லாம பயப்படுறாங்க. எங்க சொன்னா நம்மளுக்கு ஏதாவது ஆப்பிடிச்சிருவாங்க. உள்ள பூந்து கூட பாவம் ஒரு அடிச்சே கொண்டுட்டீங்க. கனவுல கூட அந்த ஊருக்கு போற மாதிரி. அதான் அந்த பையன் பாருங்க, அங்க ஜெயிலே பிறந்து ஜெயிலே திரும்பி ஜெயில் கைதியா ஆக்கி அதுக்கப்புறம் 23 வருஷம் கழிச்சு அந்த ஜெயில் தப்பிச்சிருக்காரு. அந்த ஃபேமிலில ஒரு அம்மாவும் பொண்ணும் மாட்டிக்கிட்டது உண்மையா இருக்குது. அங்க குழந்தையே பெத்துக்க கூடாது போல இருக்கு. கல்யாணமே பண்ணிக்க கூடாது போல இருக்கு. அப்ப ஏதாவது ரூல் வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்காதான் இருக்கும். ஏதாவது இருக்கும் ரூல். நிறைய இருக்க மாதிரி. அதான் அந்த மாதிரி இதுதான் பண்றாங்க. ஏதோ ரூல் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கும் நிறைய ஊர்ல என்னென்னவோ ரூல் வச்சிருக்காங்க. இவங்க பயங்கரமா மூடி மறைச்சுக்கிட்டே இருக்காங்க இன்ன வரைக்கும். எவ்வளவு நாளைக்கு தான் இருக்க முடியும் தெரியல என்னன்னு தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் ஆனா ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வரும். ஆனா அது எப்போதான் தெரியல. பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்